ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கதறி அழுது திவ்யாவை பற்றின விஷயங்களில் ரகசியங்களை உடைக்கிறாங்க. ஏன் வந்துட்டு திவ்யாவுக்கு சாண்ட்ராவுக்கு திவ்யா மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னு விஜய் பார்த்து சொல்கிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா வந்துட்டு ரொம்ப அப்படியே திடீர்னு அழுது ஒரு மாதிரி வந்து எமோஷ்னல் ஆகி பிரஜன் பற்றின விஷயங்கள் திவ்யா பற்றின விஷயங்களை இப்போ வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிரவீன் ராஜ் போகும்போதும் சரி, வாட்டர்மெலன் போகும்போதும் சரி, நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நினச்சி ஒரு வாட்டி நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஆச்சு, அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் பிரஜன் போனதுக்கு இந்த பொண்ணு இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. உனக்காக ஒரு வாட்டியும் உனக்கு பிரச்சனைக்கு நின்றுருக்காரு, உனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு பிரதர் மாதிரி உனக்கு எல்லா சண்டைக்கும் வந்து நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரால் தான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது. மற்றவங்களுக்கு இல்லைனாலும் ஒரு ஹியூமானிட்டின்ற ஒரு விஷயம் அவர் வெளியே போயிருக்காருன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இருக்கியே. உனக்கு இருக்க வேண்டாமா அந்த வருத்தம்? மற்றவங்களுக்கு இருக்குன்னா பரவாயில்ல, உனக்கு கொஞ்சமாவது இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அப்படியே அழுது ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு உன்னோட பிரச்சனை ஒரு வாட்டி நீ வந்து நின்றுப்பார். ஒருத்தர் போனவுடனே அந்த பெட்டை கேட்குற, அந்த ரேக்கை கேட்குற, கபோர்டை கேட்குற, அப்போது பிரஜன் போகணுன்னு நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா? சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெறித்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் திவ்யா வந்துட்டு அதை சட்டை பண்ணுற மாதிரி தெரியல. நேத்தான டென்ஷன் ஆகிட்டு சாண்ட்ரா பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு மேனஸ் இல்லை, ஒரு நட்புனா ஒரு மேனஸ் வேணாம். இப்படியா வந்துட்டு நாங்கள் 2 பேருமே அவ்வளோ பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஒரு சில பேரை பற்றி. இப்போ அந்த ஒரு சில பேர்கிட்ட இப்போ நட்பு பாராட்டினா இப்போ இன்றைக்கி எவ்வளோ காண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்பயே விஜய் பாரு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சாண்ட்ராவுக்கு திங்க் பண்ணி பாடு, அதுவே கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கு, எமோஷனலாக வந்து ஹர்ட் ஆகிருக்குது, அதனால் அதோட நிலைமையில் கொஞ்சம் பாரு அப்படின்னா எத்தனை வாட்டி பார்ப்பாங்க? இப்படி தான் சொல்லாமல் குழம்பு விட்டுட்டு போவாங்களா? அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து திவ்யாவை பற்றி சொல்கிறாங்க. பிரஜன் வந்து எவ்வளவு அன்பாக இருந்திருப்பார். இப்போது அவர் வெளியே போய் டிவியில் இந்த பொண்ணு பண்ணுறதை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ அழுக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அவருக்கு அது வந்து ஹர்ட் ஆச்சான்னு தெரியல. ஆனால் நேற்று வந்துட்டு அந்த இன்டர்வியூ பிரஜன் உங்கள் இன்டர்வியூ போட்டிருப்பேன். அதில் வந்து கிளியர் கட்டாக சொன்னார், நீங்கள் போனதுக்கு திவ்யா தான் காரணமா அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் கேட்கும்போது, அந்த ஆடியன்ஸ் கேட்கும்போது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, வெளியில் வந்தால் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கும்ல, அதை யாரெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது திவ்யாவை பேரை சொல்லவே இல்லை. அவர் சொன்னது விஜய் பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறமா கானா வினோத், அப்புறம் யாரையோ சொன்னார் நினைக்கிறேன், சாண்ட்ரா அப்படின்னு யாரையோ சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து தெரியுது இவருக்குமே சம் இஷ்யூ வந்துட்டு ஹிட் ஆகிருக்கலாம். சரிங்களா? அதனால தான் மேபி வந்துட்டு இவங்க 2 பேருமே அந்த இதை திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பிரஜன் நினைக்கிறது வேறு, சாண்ட்ரா திங்க் பண்ணுறது வேறு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு நினைக்கிறாங்க அவங்க, ஆனால் அது கிடையாது. திவ்யா வந்து அவங்களோட வேலையை பார்த்து தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, திவ்யாவுக்கு வந்துட்டு என்னை கண்டாவே பிடிக்க மாட்டுது. நான் அதாவது சீஃப் செஃப்பாக இருக்கனாலும் பிடிக்க மாட்டுது, நான் எதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாலும் பிடிக்க மாட்டுது. காலையில் கூட பார்த்திங்கன்னா அவங்க திட்டிருப்பாங்க, திவ்யா வந்து யாருன்னு தெரியாமல் திட்டிருப்பாங்க. நீ வந்து இந்த ஜாடமடையாக காட்டாத, இதை வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட போய் கேளு, ஏன்னா விஜய் பார்வதி தான் அந்த இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் பார்வதிக்கும் நம்ம இவங்களுக்குமே சண்டை வந்திருக்கும். பட் இது இவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அவங்க கவர் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் அங்கே இருக்க குப்பையெல்லாம் அள்ளி போடுறதுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கவரை வைக்கல. இது நிறைய நேரங்களில் நிறைய பேர் பண்ண விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு திவ்யா இவ்வளோ பொங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதியோட விஷயங்கள் விட்டுருவாங்களா? என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் திரும்ப வந்துட்டு சாண்ட்ரா அழுகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.